ஈமானிய உறவுகளே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்பப்படுவதற்கு முன்னால் இந்த பூமியிலே ஒரு சமூகம் வாழ்ந்து வந்தது. அவர்களுடைய வரலாறுகளை நாம் எங்காவது சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? ஜாஹிலியத்தில் வாழ்ந்த மக்கள், மடைமையில் வாழ்ந்த மக்கள். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? அவர்களுடைய வாழ்வு அப்படி இருந்தது. பெண் குழந்தைகள் பிறந்தால் குழி தோண்டி புதைத்தார்கள், மதுபானத்தை குடிபானமாக அருந்தினார்கள், சூதாட்டத்தை பொழுதுபோக்காக செய்து வந்தார்கள், விபச்சாரத்தை சர்வசாதாரணமாக எண்ணினார்கள். இப்படி அவர்களிடத்திலே இருந்த எல்லா பழக்கங்களும் மிகவும் மோசமாக இருந்தது. அதனால் அவர்களை நாம் வரலாறு சொல்லுகின்ற நேரத்தில் ஜாஹிலிய காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்று சொல்லுகிறோம். என் அருமை ஈமானிய உறவுகளே, இந்த மக்களுக்கு மத்தியிலேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40 வருட வாழ்க்கையை கழித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது வரைக்கும் நபிப்பட்டம் கொடுக்கப்படவில்லை. அந்த 40 வயது வரைக்கும் அவர்கள் இந்த மக்களோடு தான் வாழ்ந்தார்கள். இந்த மக்களோடு தான் அவர்கள் நேர்மையாக நடந்து கொண்டார்கள். இந்த மக்களோடு தான் அவர்கள் சந்தோஷமாக நல்ல முறையிலே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு வஹி கொடுக்கப்படுகிறது, வஹி அவர்களுக்கு அருளப்படுகிறது. அந்த வரலாறை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த வஹியை சுமந்து கொண்டு வீட்டிற்கு ஓடோடி செல்லுகிறார்கள். யாரிடத்தில்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சென்று சொல்லுகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி. மிகப்பெரிய வரலாறு. இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் 4953வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வரலாறு. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போற்றுங்கள் என்னை போற்றுங்கள். நடந்தவைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஈராக் வகையிலே இருந்தது, வகி இறங்கியது, அவற்றை எல்லாம் சொல்லுகிற நேரத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எதை வைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொன்னார்கள்? சிந்தனை செய்து பாருங்கள். இஸ்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய வஹி இறங்கவில்லை, முதல் வஹி இறக்கப்பட்டிருக்கிறது. நடுங்குகிறார்கள், பயந்து செல்லுகிறார்கள். எதை வைத்து ஆறுதல் சொன்னார்கள்? கல்லா கல்லா, நீங்கள் பயப்பட வேண்டாம், அப்படி அல்ல. அப்ஷிர், உங்களுக்கு சுப செய்தி இருக்கிறது, உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். ஃபவல்லாஹி ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா யுஹ்ஸீகல்லாஹு அபதன், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன் வெற்றி நிச்சயம்? என்ன காரணத்தை சொன்னார்கள் அம்மையார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னக்க இன்னக்க, நிச்சயமாக நீங்கள் லிதஸிலுர் ரஹம், இரத்த உறவுகளோடு ஒட்டி வாழுகிறீர்கள், நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு ஒட்டி வாழுகிறீர்கள். வதஸ்துகுல் ஹதீஸ, நீங்கள் உண்மையை பேசுகிறீர்கள். வதஹ்மிலுல் கல், நீங்கள் சிரமப்படுவோரின் பாரத்தை சுமக்குகின்றீர்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களை உங்களுடைய ரப்பு கைவிட்டு விட மாட்டான். வதக்ஸிபுல் மஅதூம், நீங்கள் வறுமையில் உள்ளவர்களுக்கு கை கொடுக்கிறீர்கள், வறியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். வதக்ரிலுல் லைஃப், நீங்கள் விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹுடைய நல்ல பண்புகளை எடுத்துரைத்து உங்களுக்கு வெற்றி நிச்சயம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதனால் தான் அல்லாஹு தஆலா நபிகளாரை பற்றி அவனுடைய புத்தகமாம் அல் குர்ஆனின் 68வது அத்தியாயம் 4வது வசனத்திலே சொல்லுகிறான், வ இன்னக, நபியே நிச்சயமாக நீங்கள் லஅலா ஹுலுகின் அதீம், மகத்தான நட்பண்பின் மீது அமர்ந்திருக்கிறீர்கள்.
நீங்கள் மகத்தான நட்பண்பின் மீது அமர்ந்திருக்கிறீர்கள். நபிகளாருடைய வாழ்க்கையே நட்பண்பு மிக்கதாக, நல்ல செயல்பாடு மிக்கதாக இருந்தது என்ற வரலாற்றை, இந்த நடைமுறையை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சிலாகித்து பேசுகிறான். இதற்கு நபிகளாருடைய வாழ்க்கையில் எத்தனையோ வரலாற்று சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவிகளிலே மிகவும் ரசூலுல்லாஹ் அன்போடு பழகக்கூடியவர், பாசத்தோடு பழகக்கூடியவர். அவர்களோடு இருக்கின்ற நேரத்தில் ரஹ்தும் மினல் யஹூத், யகூதிகள் அந்த வழியாக வருகிறார்கள். நபிகளாரும் மனைவியும் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த யகூதி கூட்டம் நபிகளாரை பார்த்து சொல்லுகிறது, ஃபகாலு அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் எனப்படக்கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய லாமை எடுத்துவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாவை பார்த்து அந்த யகூதி கூட்டம் சொல்லிவிடுகிறது. ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவர், தான் நேசிக்கக்கூடிய ஒரு கணவர். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக கோபப்படுகிறார்கள். கடுமையாக கோபப்பட்டு அந்த மக்களை பார்த்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வ அலைக்குமுஸ்ஸலாம் வ லஅனா, உங்கள் மீது நாசமும் சாபமும் உண்டாகட்டும் என்று பதில் சொல்லி விடுகிறார்கள். அல்லாஹு அக்பர். எந்த ஒரு தவறும் கிடையாது நம்முடைய பார்வையில். ஏன் ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவர் தனது கணவர் இப்படி சொல்லி தனது கணவரை பார்த்து பேசுகின்ற நேரத்தில் அவருக்கு கொடுத்த பதில். ஆனால் நபிகளார் மிகவும் கோபப்பட்டுக் கொண்டு மஹ்லன் யா ஆயிஷா, ஆயிஷாவே மென்மையாக நடந்து கொள், ஆயிஷாவே மென்மையாக நடந்து கொள், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யுஹிப்பு ரிஃப்க ஃபி அம்ரி குல்லி, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லா விடயங்களிலும் மென்மையை தான் விரும்புகிறான், சொத்தை தான் விரும்புகிறான் என்று சொல்லி நபிகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாரை பார்த்து மீண்டும் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் உங்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் செவிமடுத்தேன், எனக்கு தெரியும். நான் அவர்களை பார்த்து என்ன பதில் சொன்னேன் என்று நீ கவனித்தியா? அவர்களை பார்த்து வ அலைக்கும், உங்களுக்கும் என்று நான் சொல்லிவிட்டேனே. தன்னுடைய வாயினால் அந்த நாசம் உண்டாகட்டும் என்ற வார்த்தையை கூட நபிகளார் சொல்லுவதற்கு விருப்பப்படவில்லை. அந்த அளவிற்கு நபிகளார் பண்பாடு மிக்கவராக, நல்ல நடைமுறை மிக்கவராக, நல்ல அகலாக்கூடியவர்களாக நபிகளார் வாழ்ந்து காட்டினார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான முஸ்லிம் யார், வெற்றிக்குரிய முஸ்லிம் யார்? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, தான் நாவினாலும் கையினாலும் பிற முஸ்லிம்களை எவன் பாதுகாப்பு பெறச் செய்கிறானோ, நாவினாலும் கையினாலும் நாம் வளமையாக கேட்கின்ற ஹதீஸ், எவன் பாதுகாப்பு பெறச் செய்கிறானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நம் அனைவருக்கும் தெரியும். எனவே என் அருமை ஈமானிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா வெற்றி பெற்ற கூட்டங்களில் முஃமின்களை வைத்திருக்கிறான். அந்த முஃமின்கள் எப்படி இருக்க வேண்டும்? பண்பாடு மிக்க மனிதர்களாக, நல்ல அகலாக்குடையவர்களாக, பேசினால் நல்லதை பேச வேண்டும், செய்தால் நல்லதை செய்ய வேண்டும், நல்லவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட முஃமின்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா வெற்றி என்று சொல்லுகிறான். சூரா 23வது அத்தியாயம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? கத் அஃப்லஹல் முஃமினூன், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இன்று நாம் அனைவரும் எப்படி இருக்கிறோம்? ஏதோ ஒரு தாயும் தந்தைக்கும் பிறந்ததனால் முஸ்லிம்கள் என்ற பெயரோடு இருக்கிறோம் ஒரு சிலரை தவிர. அந்த முஃமின்கள் யார், ஈமான் என்றால் என்ன என்ற வாசகத்திற்கு நானும் நீங்களும் நிச்சயமாக அர்த்தம் தெரிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஈமான், ஈமான் என்றால் என்ன தெரியுமா? முஃமின், முஃமின், முஃமின் என்றால் என்ன? ஏதோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டோம், அதோடு மூமின் என்ற பட்டம் நமக்கு கிடைத்துவிடும் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். நபிகளார் சொல்லுகிறார்கள், அல் ஈமான், ஈமான் என்றால் என்ன தெரியுமா? பிதுன் வ சபஊன ஷுஅபா, வேறொரு ஹதீஸில் 60 ஷுஅபா, ஈமான் என்றால் அது 60 செச்சம், அது 70 செச்சம் கிளைகளை கொண்டது. ஃபஅஃப்லலுஹா,
அதிலே மிகச் சிறந்தது எது? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் இந்த விடயத்தில் மிக தெளிவாக இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விடயத்தில் குறிப்பாக நம்முடைய தௌஹீத் சமூகம் மிக தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஈமானுடைய கிளையில் சில விடயங்களில் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று ஷைத்தான் நமக்கு மத்தியில் எப்படி விளையாடி கொண்டிருக்கிறான் என்பதை சற்று சிந்தனை செய்து வாருங்கள். ஷைத்தானுக்கு தெரியும், இந்த தௌஹீத் மக்களுக்கு மத்தியில் தாயத்தையோ தகடையோ குப்பியையோ அல்லது இந்த சூனியங்களையோ அந்தந்த விடயங்களையோ வைத்து இவர்களை வழிகெடுக்க முடியாது, இவர்களை வழிகெடுக்க முடியாது. அவன் எங்கே கை வைத்திருக்கிறான்? நம்மளுடைய அஹ்லாக்குடைய விடயத்திலே கையை வைத்திருக்கிறான், நம்முடைய செயல்பாடுகளை கையை வைத்திருக்கிறான். சற்று சிந்தனை செய்து வாருங்கள். இன்று நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் அஹ்லாக் மிக குறைவடைந்திருக்கிறது, ஈமானிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எங்கே நமக்கு வெற்றி கிடைக்கும் தோழர்களே? நபிகளார் அந்த இறுதியாக சொல்லுகின்ற விடயம் என்ன? அந்த ஈமானுடைய விடயங்களில் மிக தாழ்மையானது, மிக சிறியது என்ன தெரியுமா? இமாத்தத்துல் அதா அனி தரீக். நீங்கள் பாதையிலே செல்லுகின்ற நேரத்தில் அடுத்த மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்கள் இருந்தால் அதை அகற்றுங்கள். அந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட விடயங்கள் அனைத்தும் என்ன? அவைகள் அனைத்தும் என் அருமை ஈமானிய உறவுகளே, நல்ல பண்பாடுகள், நல்ல செயல்பாடுகள். சற்று சிந்தனை செய்து வாருங்கள். இன்று நம்மளுடைய தோழர்களுடைய நிலைப்பாட்டை எங்கு பார்த்தாலும் காணி பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் சண்டைகள், சச்சரவுகள். பேசக்கூடிய நேரத்தில் இவன் ஒரு முஸ்லிமா என்று சொல்லுகின்ற அளவிற்கு, சிந்திக்கின்ற அளவிற்கு நம்முடைய சகோதரர்கள் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமை ஈமானிய உறவுகளே, நம்முடைய இபாதத்துக்கள், நம்முடைய வணக்க வழிபாடுகள், இவைகள் அனைத்தும் நமக்கு அஹ்லாக்கை, நல்ல பண்பாடை, நல்ல செயல்பாடை போதிக்கிறது. ஆனால் நம்முடைய தோழர்களிடத்திலே மிக குறைவாக காணப்படுவது இந்த அஹ்லாக் தான். எப்படி வெற்றி கிடைக்கும் என் அருமை ஈமானிய உறவுகளே, சற்று சிந்தனை செய்து வாருங்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா 23வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் தொழுகையை பற்றி பேசுகிறான். தொழுகையை பற்றி பேசுகிறான். அல்லதீனஹும், அவர்கள் என்ன செய்வார்கள்? ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகைகளில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். இப்படிப்பட்ட முஃமின்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகின்ற முஃமின்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆனால் தொழுகையாளியை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்ன ஸலா, நிச்சயமாக இந்த தொழுகை, தன்ஹா, அவனை தடுக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். எதை விட்டும்? அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான, அருவருக்கத்தக்க, அசிங்கமான விடயங்களை விட்டும் தொழுகை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறான் அல்லாஹ். சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நேற்று 2 சகோதரரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்கே போக போகிறார்கள் என்று வேறும் ஒரு மார்க்க விடயத்திற்காக வேண்டி செல்லுவதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள். அந்த சகோதரருக்கு சொல்லுகிறேன், இவருடைய வாகனம் தயாராக இருக்கிறது, நீங்கள் சென்று அவரோடு சென்று அந்த மார்க்க உரையை கேட்டுவிட்டு வாருங்கள். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவன் ஓட்டினால் நான் ஏற மாட்டேன், அவன் வண்டியை ஓட்டினால் நான் ஏற மாட்டேன். இன்றைக்கு நமக்கு நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக, கவலையான விடயமாக இருக்கிறது. அவன் வந்தால் நான் போக மாட்டேன். யாரை பார்த்து சொல்லுவது? வைஃபினுடைய வாப்பாவை பார்த்து மருமகன் சொல்லுகின்ற பேச்சு. நானாவை பார்த்து சொந்த தம்பி, அவன் வீடு கட்டினால், அவன் தாப்பையை போட்டால், அவன் இங்கு வந்தால் நான் இருக்க மாட்டேன். ஒன்று அவன் இருக்க வேண்டும் அல்லது நான் இருக்க வேண்டும். ஆனால் நெற்றியிலே சுஜூதுடைய அடையாளங்கள். எதற்கு தோழர்களே? யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமா அல்லது நாம் நம்முடைய கபருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்ன ஸலா, நிச்சயமாக தொழுகை என்பது, தன்ஹா, உங்களை தடுத்து நிறுத்த வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். தொழுகையாளி தன்னுடைய உறவுகளோடு கோவித்திருக்க முடியாது, வைஃபுடைய வாப்பாவோடு கோவித்துக் கொள்ள முடியாது, சொந்த உம்மாவுடைய நானாவோடு கோவித்துக் கொண்டு இருக்க முடியாது. பெரியப்பா, சாச்சா, மாமா, இன்றைக்கு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு கவலையான விடயம். உறவுகளோடு நாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை வைத்து ஆயிஷா கதீஜா நாயகி நபிகளாருக்கு ஆறுதல் சொன்னார்கள்? முதல் வார்த்தை, நீங்கள் உறவுகளோடு நெருங்கி பழகுகிறீர்கள், அல்லாஹ் கைவிட மாட்டான். எப்படி வெற்றி கிடைக்கும்? சற்று சிந்தனை செய்து வாருங்கள் என் அருமை ஈமானிய உறவுகளே.
நம்முடைய இபாதத்துக்கள், நம்முடைய எல்லா இபாதத்துக்களும் நமக்கு நல்ல பண்பாடுகளை, நல்ல செயல்பாடுகளை போதிக்கிறது. நம்முடைய அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு வணக்கம் எது? ஜக்காத். அந்த இபாதத்தே ஒரு நல்லறம் தான், முழுமையான ஒரு இபாதத்தே ஒரு நல்லறம் தான். கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், உங்களிடத்தில் பணத்திலே இருந்து எடுத்துக் கொடுங்கள். ஆனால் ஜக்காத்து கடமையானவர்கள் தேடி பார்ப்பதும் கிடையாது, நான் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவனா என்று. மிக கவலையான விடயம். ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ், எவனுக்கு ஹஜ் கடமையோ அவன் மோசமான பேச்சுக்களை பேசாமல் இருக்கட்டும், அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இருக்கட்டும். ரமலான் என்ன சொல்லுகிறது? எல்லா இபாதத்துக்களுக்கு பின்னாலும் மறைந்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் நல்ல பண்பாடுகள், நல்ல செயல்பாடுகள். எனவே என் அருமை ஈமானிய உறவுகளே, நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்தினூடாக நானும் நீங்களும் எதிர்பார்ப்பது என்ன? கபருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும், மறுமை பிரகாசமாக இருக்க வேண்டும். அற்பமான இந்த உலக வாழ்க்கையில், குறுகிய கால இந்த உலக வாழ்க்கையில் அன்பார்ந்தவர்களே, நாம் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகிலும் நமக்கு தோல்வி நிச்சயம், கபருடைய வாழ்க்கையிலும் தோல்வி நிச்சயம், மறுமையிலும் தோல்வி நிச்சயம். எனவே அல்லாஹு தஆலா நம் இடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? நாம் அவனுடைய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நியமத்துக்களையும் உபயோகித்துக் கொண்டு நன்றியுள்ள மனிதர்களாக, நல்ல அஹ்லாக் மிக்க மனிதர்களாக வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். எனவே அதற்குரிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாமின் ஷைஇன், எந்த ஒரு பொருளும் இருக்காது, மாமின் ஷைஇன், எந்த ஒரு பொருளும் இருக்காது, அஸ்கல ஃபில் மீசான், நாளை மறுமை நாளையில் மீசானிலே நிற்கின்ற நேரத்தில் எந்த ஒரு பொருளும் இருக்காது, மிக கனமுடையதாக, மின் ஹுஸ்னில் ஹுல்க், நல்ல பண்புகளை தவிர வேற எந்த ஒன்றும் கனமாக இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே என் அருமை ஈமானிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒரு பொக்கிஷமான ஒரு மார்க்கத்திலே வைத்திருக்கிறார். இன்று உலகில் எத்தனையோ சமூகம், எத்தனையோ மதம், எத்தனையோ கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்மை மாத்திரம் தேர்ந்தெடுத்து எது சுவனத்துடைய பாதை என்று நபிகளார் சிலாகித்து பேசினார்களோ அந்த ஒரு அற்புதமான பாதையில் எங்களையும் உங்களையும் பயணிக்க வைத்திருக்கிறார். இதற்கு பின்பும் நானும் நீங்களும் சிந்தித்து செயல்படாமல் சிறிய சிறிய விடயங்களுக்காக வேண்டி நம்முடைய அகலாக்குகளை வீசி தள்ளிவிட்டு உதறிவிட்டு வாழ்ந்து மரணித்தோம் என்றால் என்னையும் உங்களையும் போல நஷ்டவாளிகள் வேறு யாரும் கிடையாது. எனவே சிந்தித்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள்வாளிக்க வேண்டும் என்று நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத அம்மா பஅத். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அலா வைன்ன ஃபில் ஜஸதி முல்கா, உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. இதா சலஹத், அந்த சதை பிண்டம் சீரடைந்து விட்டால் சலஹல் ஜஸது குல்லு, உங்களுடைய உடம்பு முழுவதும் சீரடைந்து விடும். வைதா ஃபஸதத், அந்த சதை பிண்டம் கெட்டுவிட்டது என்று சொன்னால் ஃபஸதல் ஜஸது குல்லு, உங்களுடைய உடம்பு முழுவதும் கெட்டுவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இந்த ஹதீஸை நீங்கள் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதனும் இயற்கையிலே பிறக்கின்ற நேரத்தில் எப்படி முஸ்லீமாக முக்மீனாக பிறக்கிறானோ, நபிகளார் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற நேரத்தில் முஸ்லிம்களாக முக்மீன்களாகத்தான் பிறக்குகிறார்கள். அவருடைய தாய் தந்தையர்கள் தான் அவர்களை யகூதிகளாகவும் நசராணிகளாகவும் மாற்றுகிறார்கள் என்ற செய்தியை நபிகளார் சொல்லுகிறார்கள். இதே போன்று இந்த சதை பிண்டம் இருக்கிறதே என் அருமை ஈமானிய உறவுகளே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த சதை பிண்டம் தான் நம்மை இந்த உலகில் சீரான பாதையிலும் மோசமான பாதையிலும் செல்வதற்கு மிக பெரும் ஒரு காரணியாக இருக்கிறது. ஒரு நபித்தோழர் சம்ஆன் அல் அன்சாரி என்ற நபித்தோழர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஸஅல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் பிர், நல்ல விடயங்கள் என்றால் என்ன என்று கேட்ட நேரத்தில் நபிகள் சொல்லுகிறார்கள், ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல பண்புகள் தான் நல்ல விடயங்கள். நீங்கள் நல்ல பண்போடு வாழுங்கள், எது செய்தாலும் நல்லதை நினையுங்கள், நல்ல அஹ்லாக்கோடு வாழுங்கள், அதுதான் நன்மையான விடயம் என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள், இதுதான் மிக முக்கியமான விடயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியிலே அஹ்லாக்காக வாழுவதற்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய தேவை கிடையாது. எப்படி ஒரு மனிதன் இயற்கையிலேயே படைத்தவன் கடவுள் என்று நினைத்து வைத்திருக்கிறானோ, அதுபோன்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த உள்ளம். நபிகளார் சொல்லுகிறார்கள், நல்லவைகள் அனைத்தும் நல்ல பண்பாடுகள் என்று சொல்லிவிட்டு வல் இஸ்ம், இந்த தீமையான காரியம் இருக்கிறது, மா ஹாக ஃபீ சத்ரிக், உங்களுடைய உள்ளத்தை உறுத்தும் என்றார்கள். உங்களுடைய உள்ளத்தை உறுத்தும் என்றார்கள். இந்த சதைப்பிண்டம் இருக்கிறதே, இந்த சதைப்பிண்டம் நம்மை சீரான பாதையில் அழைத்து செல்லும். யாரும் நமக்கு வந்து இது நல்லது இது கெட்டது என்று யாரும் சொல்லித்தர வேண்டாம். ஏன், நம்முடைய உள்ளம் ஒரு தீமையான காரியத்தை செய்கின்ற நேரத்தில் அது நம்மை சீர்படுத்தும். உள்ளம் எது நல்லது என்று சொல்லுகிறதோ அதை செய்தால், உள்ளம் எது தீமை என்று சொல்லுகிறதோ அதை தவிர்த்து வாழ்ந்தால், நாம் ஒரு அஹ்லாக் மிக்க மனிதர்களாக பூமியிலே வாழுவதற்கு அது ஒன்று மாத்திரம் போதும். அதனால் தான் நபிகளார் சொல்லுகிறார்கள், அல் இஸ்ம் மா ஹாக ஃபீ சத்ரிக், உங்களுடைய உள்ளங்களை உறுத்தும் என்றார்கள். தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது வகரிஹத் அய்யத்தலி அலைஹின் நாஸ், நீங்கள் ஏதாவது சொல்லுகின்ற நேரத்தில் அந்த உள்ளம் என்னை யாராவது பார்த்து விடுமோ என்ற எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்றார்கள். ஒரு தவறான செயல்பாட்டை நாம் செய்கின்ற நேரத்தில் அந்த உள்ளம் நமக்கு சொல்லித் தரும், என்னை யாராவது பார்க்கிறார்களா. உதாரணத்திற்கு ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் ஏதாவது ஒரு பொருளை திருடுகின்ற நேரத்தில் உள்ளமே நமக்கு சொல்லும், நீ செய்தது தவறு. அதை விலகி நின்றால் நாம் சிறந்த மனிதர்களாக வாழுவதற்கு அந்த ஒன்று போதும். எனவே என் அருமை ஈமானிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு குறுகிய காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த குறுகிய சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி நல்ல ஈமான் உள்ள மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.